Hello everyone, நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வாஸ் நாட் ஏபிள் டு புட் வீடியோஸ் கண்டினியூஸ்லி. பட் இது கரெக்டான ஒரு மொமெண்ட்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட் ஃபார் லாஸ்ட் 1 year. ஏன் அப்படின்னா பிட்காயின் போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ புல் ரன் ஸ்டார்ட் ஆகுதா, இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, எந்தெந்த காயின் வாங்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஒரு 2 மாசம் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன், மை டாப் 5 கிரிப்டோ பிக்ஸ். அந்த 2 மாசம் முன்னாடி போட்ட வீடியோல நான் சொல்லியிருந்த அந்த 5 காயினை நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு டபுள் அல்ல ட்ரிபிள் த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு ஆல்ட் காயினோட புல்ரன் சீசன் மாதிரி இது விசிபிளா தெரியுது. அதுக்கு மெயினான காரணம் பிட்காயினோட புல்ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இந்த 2023 இயர் எண்டுக்குள்ள வந்து கன்ஃபார்மா பிட்காயின்ல ஒரு பெரிய ரைஸ் இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம எங்க இது இவ்வளோ டிப்ல இருக்கு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. பட் ஐ ஹேட் ஹோப். I waited for this moment. Yes, it's finally happening. பிட்காயின் வந்து இப்போ ஒரு நல்ல புல் ரன் மோட்ல தெரியுது. அது மட்டும் கிடையாது, மற்ற ஆல்ட் காயினும் கூடவே வந்து ரன் ஆக போகுது. ஸோ இந்த பிட்காயின் வந்து ஏன் இப்போ பயங்கரமா ஏறிட்டு இருக்கு, இதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்ன, இந்த டைம்ல பிட்காயின்ல என்ட்ரி கொடுக்கலாமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயின் வந்து போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் எவ்வளவு ஏறி இருக்கு உங்களால நம்ப முடியுமா? $16,000, அதாவது 16,500 சம்திங் டாலர்ஸ்ல டிசம்பர் 2022ல ஒரு பிட்காயின் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 1 year இந்த டிசம்பர் 2023ல $44,000 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு மடங்குன்றது நீங்களே பார்த்துங்க. அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பிட்காயினை வந்து வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே மோர் தென் டபுள் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல வந்து நீங்க ஒரு ட்ரேடை ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்இமேஜினபிள் ப்ராஃபிட் கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு 1 month பேக் நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல ஒரு பிட்காயின் ட்ரேட் பண்றதுக்கான சிக்னல் நான் கொடுத்திருந்தேன். அந்த சிக்னல் நீங்க பை பண்ணியிருந்தீங்கனாலே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு யூ வில் பி மோர் தென் 300% ப்ராஃபிட்ல வந்து இருப்பீங்க. ஏன்னா பிட்காயின் இஸ் ராக்கிங் அண்ட் இட் வில் கோ ஃபர்தர். இது வந்து கரெக்டான டைம் பிட்காயின் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு. இன்கேஸ் நீங்க பிட்காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, இல்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்ல பிட்காயினை ஓபன் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து நம்மளோட சேனல்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கான ஃப்ரீ சிக்னல்ஸை கொடுத்துட்டு இருக்கேன். டெலிகிராம்ல குரூப்ல இல்லாதவங்க டெலிகிராம்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குற இந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பல மடங்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் பிட்காயின் வந்து இப்போ ஏன் வந்து இப்போ புல் ரன் மோடு ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுக்கு மெயினான ஒரு 2 ரீசன்ஸ் வந்து நான் பார்க்குறேன். அதாவது பிட்காயின் ஆவிங். என்னது இந்த பிட்காயின் ஆவிங் அப்படின்றது புரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட டோட்டல் சப்ளை வந்து $21 million தான். பட் ஆனால் இந்த $21 million இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரன் ஆகணும் இல்லையா, இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரன் பண்ணுறவங்க தான் இந்த மைனர்ஸ். இந்த மைனர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ரிவார்ட் கொடுக்கணும் இல்லையா. பிட்காயின் வந்து ஆரம்பத்தில் மைனர்ஸுக்கு ரிவார்டாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் லிமிட் ஆஃப் பிளாக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை பண்ணும்போது அவங்களுக்கு 50 பிட்காயின்ஸை வந்து அந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணுறதுக்கு மைனர்ஸுக்கு வந்து ரிவார்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 4 years, அதாவது ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிளாக் ரீச் ஆச்சுன்னா அது வந்து அப்படியே பாதி ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 50 BTC கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 25 BTC ஆச்சு. அந்த 25 BTCல பாதி வந்தது, அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு பாதி வந்தது. ஸோ இப்போ இந்த 2024ல வந்து பிட்காயினோட ஆவிங் நடக்க போகுது. ஸோ மைனஸ்க்கான ரிவார்டை வந்து ஆஃபா வந்து கம்மி பண்ண போறாங்க. இதனால நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து பிட்காயினுக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அதோட பிரைஸ் வந்து வேற லெவல்ல சர்ஜ் ஆகும். மைனர்ஸ்க்கான ரிவார்டு வந்து கம்மியாகும் போது அதோட சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி பிரைஸும் வந்து இன்ஃப்ளேட் ஆகும். ஸோ இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா SEC வந்து இதை ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்லையும் வந்து பிட்காயினை வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ETF அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக வந்து இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்ற அசட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்.
இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் வந்து யூஎஸில் இருக்க நிறைய பேர் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகுது. அதுக்கு மெயினான காரணம் இந்த இடிஎஃப்ல வந்து கேபிட்டல் கெயின்ஸுக்கு மட்டும்தான் டாக்ஸேஷன். நார்மலா மற்ற அசெட்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை செல் பண்ணும் போதே நீங்க வந்து ஒரு டாக்ஸை வந்து பே பண்ணணும். பட் இதுல இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கெயின் பண்ற ப்ராஃபிட்ல மட்டும்தான் நீங்க வந்து டாக்ஸை பே பண்ண போறீங்க. அதனால யூஎஸ்ல இருக்க முக்கால்வாசி பேர் வந்து இந்த இடிஎஃப் ஃபண்ட்ஸ்ல தான் வந்து ட்ரேட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினும் வந்து ஜாயின் பண்ண போகுது. அதுக்கான டிசிஷன் வந்து இந்த ஜான் 14th வரப்போகுது. இதனால தான் ஏகப்பட்ட பேர் முன்னாடியே எவ்வளோ பிட்காயினை வாங்கி வச்சுக்கணுமோ அதுக்காக நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு என்டையர் வேர்ல்டு இஸ் பையிங் பிட்காயின். இந்த இடிஎஃப்ல பிட்காயின் லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா பிட்காயினோட வேல்யூ வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம பிட்காயின் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆவிங் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இருந்த வேல்யூல இருந்து டபுள் த வேல்யூ வந்து ஏறி இருக்கு. ஸோ இப்போ பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ப்ரெடிக்ட் பண்றது கன்ஃபார்மா அப் டு $55,000 வந்து பிட்காயின் டச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நான் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூல தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட $1 lakh மேல போவோம் அப்படின்னு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் வாட் ஐ ப்ரெடிக்ட் இஸ் $55,000 வர்றதுக்கு பிட்காயின் இப்போ ரொம்ப இமினென்ட்டா தெரியுது. கண்டிப்பா இது ரைட் டைம் டு பை. பிட்காயின்ல வந்து நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய அசெட்டா மாறும். நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு $10,000 போட்டு விடுங்களேன். பிட்காயின் வந்து ஏறும் போது ஏறட்டும், இறங்கும் போது இறங்கட்டும், அது எப்போ ஏறுதோ அப்போ நான் வித்துக்கிறேன் அந்த மைண்ட் செட்டில் வாங்கினீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸாக வரும். பிட்காயின் இஸ் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி கரன்சி, இட் இஸ் பீப்புள்ஸ் கரன்சி. அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே பிட்காயினை ஓன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதோட டோட்டல் சப்ளையே வந்து 21 மில்லியன் தான். ஸோ இந்த பிட்காயின் ஆவிங்லாம் வந்து நடக்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2140 இயர்ஸ் அந்த இயர் வரைக்கும் தான் இந்த பிட்காயின் ஆவிங் நடக்கும். அதுக்கப்புறம் பிட்காயின் யார் வச்சு ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவன் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். அது இப்போவே அப்படி தான் இருக்கு. பிட்காயினை யார் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட வேல்யூ பல மடங்காக ஏறிட்டு இருக்கு. அண்ட் பிட்காயின் இஸ் திஸ் ரைட் டைம் டு பைன்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். பிட்காயின் வாங்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிட்காயின்ல வந்து வாங்குங்க. அண்ட் கூடவே இந்த ஆல்ட் காயின்ஸும் ஏறுது, அதுல வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல போட்ட இந்த டாப் 5 கிரிப்டோ பிக்ஸ் அந்த வீடியோவை போய் பாருங்க. அதுல நான் சொல்லியிருக்கிற காயின்ல குறைஞ்சது $10,000 வாங்கி வைங்க. கன்ஃபார்மா அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸா இருக்கும். அதாவது பிட்காயின் ஏறும் போது புல்ரன்ல கண்டிப்பா அது கூடவே இந்த நான் சொன்ன அந்த பழைய வீடியோல போட்ட அந்த 5 காயின்ஸும் செம்மையா ஏறும். அது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த அவாக்ஸை இன்க்ளூட் பண்ணுங்க, சொலானா இன்க்ளூட் பண்ணுங்க, அண்ட் ஏடிஏ. அப்பா இன்னைக்கு காலையில் ஒரு ட்ரேட் போட்டாங்க. ஏடிஏ வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்ல ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே 96% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ஏடிஏ வந்து வேற லெவலில் ஸ்கை ராக்கெட்டிங் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஏடிஏவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான காயின். ஏன்னா எத்ரியமோட கோஃபவுண்டர் தான் அந்த ஏடிஏ வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுக்கும் வந்து செம்ம பொட்டென்ஷியல் இருக்கு. ஏடிஏ வாங்காமல் இருந்தீங்கன்னா ஏடிஏ, எக்ஸ்ஆர்பி, அவாக்ஸ், சொலானா, ஏஎக்ஸ்எஸ் அந்த காயின் இது எல்லாமே கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் டைம் டு என்டர் இன் டு திஸ் புல் ரன். அண்ட் நீங்கள் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த காயின்ஸ் எல்லாம் வாங்குங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய்.